Welcome back. In this video, we are going to see 12th standard accountancy first chapter sum number 6. So let us see. In the 6th sum இருந்து பாத்தீங்க அப்படினாக்கா another method, அதாவது first 5 sums பாத்தீங்கன்னா statement of profit or loss அப்படினு போட்டுருப்போம். இந்த 6th sum இருந்து பாத்தீங்கன்னா statement of affairs அப்படினு சொல்ற வீடியோஸ் ஆகுது. So இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படினாக்கா அக்கவுண்ட்ஸ்லாம் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் சாப்டர் பேர் என்ன அப்படினா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். சரியா? சோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது கஷ்டம். ஏன்னா because the accounts are incomplete. ரெக்கார்டிங் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கக்குள்ள அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? சரியா? அதுதான் இங்க क्वेश्चन. சோ பண்ணலாம். அதுக்காக சில ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ one of the steps தான் என்ன அப்படினாக்கா statement of affairs. ஓகேவா? சோ இந்த statement of affairs எதுக்காக போடுறோம் அப்படினா to know the capital of the business. ஓகேவா? பிசினஸ் உடைய கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம போடுறோம். சரி, நம்ம இதுதான் போன ஸ்டெப்லயே கேபிட்டல் கண்டுபிடிக்க அந்த 1 2 3 மெத்தட் போட்டோமே, அதே மாதிரியே போடலாமே. ஆனா இந்த क्वेश्चनக்கும் அந்த क्वेश्चनக்கும் क्वेश्चन வேரி ஆகும். அங்க கால்குலேட் த ப்ராஃபிட்னு கொடுப்பான். சில சம்ல கால்குலேட் த கேபிட்டல்னு கொடுப்பான். ஆனா வந்து உங்களுக்கு வந்து क्वेश्चन உடைய ஐட்டம்ஸ் மாறும். இங்க பாத்தீங்க அப்படினாக்கா அப்படியே இங்க உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்ல உள்ள மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சன்ட்ரி டெப்டார், சன்ட்ரி கிரெடிட்டார், ஸ்டாக், கேஷ் இன் ஹேண்ட். சோ இதெல்லாம் எதுல வர ஐட்டம்ஸ்? பேலன்ஸ் ஷீட்ல. சோ பாருங்க நெக்ஸ்ட் பாயிண்ட். இட் லுக் லைக் ஆன் பேலன்ஸ் ஷீட் பட் இஸ் நாட் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? பார்க்கிறதுக்கு பேலன்ஸ் ஷீட் மாதிரி இருக்கும், ஆனா பேலன்ஸ் ஷீட் கிடையாது. ஓகேவா? சோ இதோட ஃபார்மேட் பாத்தீங்க அப்படினாக்கா இதுதான். சோ இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் மிஸ்ஸஸ் எந்த பேர் கொடுக்கணும் எழுதிட்டு as on போட்டு அந்த டேட் எழுத வேண்டியதுதான். சோ உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் உடைய ஃபார்மேட் as usual தெரியும் இல்லையா? லயபிலிட்டி இருக்கும், அசெட்ஸ் இருக்கும். அதுல லயபிலிட்டி ஐட்டம்ல லயபிலிட்டில வந்துரும், அசெட் ஐட்டம்ல அசெட்ல வந்துரும். சோ திஸ் இஸ் தி ஃபார்மேட். ஓகேவா? சோ இப்போ டெக்ஸ்ட்ல பேஜ் நம்பர் 32 சம் நம்பர் 6 பாத்துக்கோங்க. சோ அதுல என்ன கொடுத்திருக்காங்க? from the following balance of Thomas as on 31 March 2019 அவங்க கீழ particulars கொடுத்திருக்காங்க. அதுக்கும் கீழ prepare a statement of affairs as on 31st March 2019, calculate the capital as at on the date. சோ என்ன பண்ண சொல்றாங்க? அந்த சம்ல வர கேபிட்டலை நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? சோ என்ன பண்ணிட்டோம்? இந்த மாதிரி எழுதியாச்சு. இந்த புக்ஸ் ஆஃப் தாமஸ், क्वेश्चन நம்பர் தாமஸ் as on date போட்டாச்சு. ஓகேவா? சோ அசெட் லயபிலிட்டி எழுதியாச்சு. சோ அசெட் லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எது டெபிட் எது கிரெடிட்? அசெட்ங்கிறது டெபிட் சைடு, லயபிலிட்டிங்கிறது கிரெடிட் சைடு. ஓகேவா? சோ பாருங்க, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எப்பவும் தெரியும், எப்பவுமே லயபிலிட்டி, அது வந்து நம்மளுடைய பொறுப்பு. தென் பில்ஸ் பேயபிள் ரெண்டும் தான் எங்க வரும் அப்படினாக்கா லயபிலிட்டில வரும். வேற ஐட்டம்லாம் இங்க வரதுனா क्वेश्चनல இல்ல. சரியா? சோ நெக்ஸ்ட் furniture asset item, land and building asset, sundry debtors, cash in hand, bills receivable, stock. இதெல்லாம் என்ன ஐட்டம் அப்படினாக்கா அப்படியே asset item தான். ஓகேவா? சோ இத என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் இங்க டோட்டல் பண்ணனும். ஓகேவா? இத டோட்டல் பண்ணா 10 lakh வரும். சரியா? சோ அந்த 10 lakh ஓட என்ன செய்யணும்? அந்த 10 lakh ஃபர்ஸ்ட் இந்த சைடு கொண்டு வந்துருவோம். ஓகேவா? கொண்டு வந்த பிறகு இந்த 10 lakh ஓட இந்த 7,20,000 மைனஸ் பண்ணனும். ஓகேவா? 7,20,000 மைனஸ் பண்ணோம் அப்படினாக்கா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எப்படினா இருக்கும் அப்படினா 2,80,000. ஓகேவா? 2,80,000. இதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி கொண்டு வந்தோம் ஃபார்மேட்ல. அத அப்படியே இங்க போட்டுருவோம். இந்த அமௌண்டோட இங்க உள்ள எல்லா அமௌண்ட்டையும் என்ன செய்யணும் அப்படினாக்கா மைனஸ் பண்ணனும். மைனஸ் பண்ணி வர ஆன்சரை தான் இந்த கேபிட்டலா எழுதணும். சரி? அதே மாதிரி தான் இங்க. சோ இந்த 10 lakh. ஓகேவா? சோ அந்த 10 lakh ஓட இந்த 7,20,000 என்ன செய்யணும்? லெஸ் பண்ணா 2,80,000. ஓகேவா? 7,20,000 10 lakh 0 0 0 0. சோ இங்க 9 ஆயிரும். 8 9 வெச்சுனா 2,80,000. சோ இந்த 2,80,000 போட்டாச்சு. இங்க கேபிட்டல் அப்படினு போட்டு பிராக்கெட்ல பேலன்சிங் ஃபிகர் அப்படினு எழுதணும். சரியா? சோ இந்த சம் புரிஞ்சுக்கோங்க. இத புரிஞ்சிட்டு இல்லஸ்ட்ரேஷன் 6 ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? next we going to see sum number 7. so page number 33 எடுத்துக்கோங்க. on 1st April 2018
Subha started business with a capital of 1,20,000. சுபாங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2018ல 1,20,000 ஓட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. She did not maintain proper books of accounts. அவங்க அக்கவுண்ட்ஸ் சரியா ஃபாலோ பண்ணல, that is incomplete records. So following particulars are available from her books on 31/3/2019. So 31/3/2019ங்கிறது தான் க்ளோசிங் டேட். ஓகேவா? அதுக்கப்புறம் பர்டிகுலர் செஷன் கொடுத்துட்டாங்க. கீழே during the year she withdraw ₹30,000 for her personal use. She introduced further capital of 40,000 during the year. Calculate her profit or loss. இப்போ क्वेश्चन என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்டிங்லயே ஓபனிங்ல அமௌண்ட் கொடுத்துறாங்க. started her business with 1,20,000. அப்ப அது என்ன கேபிட்டலா இருக்கும்? ஓபனிங் கேபிட்டல். ஓகேவா? சோ இப்போ இந்த சம்ல ஓபனிங் கேபிட்டல்ங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? சோ இப்போ நம்ம as usual போன சம் கண்டுபிடிச்ச மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்? க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அதுதான் என்னது க்ளோசிங் கேபிட்டல். சோ எப்போதுமே உங்களுக்கு தெரியும் பேலன்ஸ் ஷீட்ங்கிறது நோட்ல டபுள் சைடு போடுறது. ஓகேவா? சோ லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ங்கிறது எப்போதுமே எக்ஸாம்லயும் சரி எங்கேயுமே சரி டபுள் சைடுல தான் போடணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா ஆன்சர் எழுத ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரெடிட் லயபிலிட்டிலாம் முடிச்சுப்போம். கிரெடிட்டார்ஸ் 90,000. Then bills payable 2,40,000. Then bank overdraft 50,000. Bank overdraft 50,000. So next asset side or items என்னது? stock in trade, cash in hand. stock in trade, cash in hand. stock in trade 1,60,000. cash in hand 60,000. okay, so next debtors 1,80,000. debtors 1,80,000. okay, next bills receivable 70,000. computer 30,000. machinery 3 lakh. computer 30,000. machinery 3 lakh. so வேற எந்த ஐட்டமும் இருக்கற எல்லாம் எலியாச்சும் பார்த்துக்கலாம். 1 2 டோட்டலா 9 ஐட்டம்ஸ் இருக்கு. சோ क्वेश्चनலயும் 9 ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படினாக்கா இந்த சைடு டோட்டல் பண்ணி இந்த சைடு எப்பவுமே ஸ்டேட்மென்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசெட் சைடுல தான் பேலன்ஸ் அதிகமா இருக்கும். சரியா? சோ இத ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணலாம். அசெட் சைடு டோட்டல் பண்றப்ப உங்களுக்கு 1,60,000 1,80,000. சோ டோட்டல் வந்து உங்களுக்கு 8 lakh. வருதான் செக் பண்ணிக்கோங்க. சோ அந்த 8 lakh இங்கேயும் அப்படியே எழுதிடலாம். அந்த 8 lakh ஓட 2,40,000 plus 90 3,30,000 3,80,000 என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். ஓகேவா? சோ 3,80,000 ஓட 8 lakh மைனஸ் பண்ணுமா 0 0 0 0 7 10 lakh போயிடுச்சுனா 2 7 3 போயிடுச்சுனா 4. so 4,20,000. final answer is correct. so 4,20,000 இங்க எழுதிடலாமா? கேபிட்டல். இது என்ன கேபிட்டல்? க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? அப்ப கேபிட்டல் அட் க்ளோசிங் எழுதி பேலன்சிங் ஃபிகர். இதோட முடிஞ்சிருச்சா? முடியல. क्वेश्चनல கேக்குறாங்க கால்குலேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்ப நம்ம இந்த சமக்கு என்ன பண்ணி ஆகணும்? ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மென்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். சரியா? சோ அதை எழுதலாம் பாருங்க. ஸ்டேட்மென்ட் ஆஃப் profit or loss as on 31/3/2019 9 ஆமா 2019 சாரி 9 இல்ல 19. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க அதுல என்ன இருக்கும் ஃபார்மேட்ல க்ளோசிங் particulars எழுதிங்க. particulars amount
சரியா? so closing capital add drawings less additional capital adjusted closing capital less opening capital. சரியா? so first closing நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப 4,20,000. அந்த 4,20,000 நம்ம எழுதியாச்சு. சரியா? so the question அந்த பாக்ஸ் கீழ கொடுத்திருந்தாங்கல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் during the year she withdraw 30,000 for her personal use. அப்ப 30,000 ரூபாய் அவங்க டிராயிங்ஸ். அப்ப அது 30,000 எழுதியாச்சு. so இது ஆட் பண்ணனும். இப்ப ஆட் பண்ணா 4,50,000 வரும். ஓகேவா? so இதோட additional capital மைனஸ் பண்ணனும். she introduced further capital இருக்குல. so அதுதான் additional capital 40,000. so 4,50,000 ஓட 40,000 மைனஸ் பண்ணா 4,10,000. அதுதான் என்ன அப்படினாக்கா அவங்களுடைய adjusted closing capital. ஓகேவா? so next என்ன செய்யணும்? opening capital எழுதணும். opening capital வித்ட்ரா எவ்வளவு பண்ணது? 1,20,000. so 4,10,000 ஓட 1,20,000 மைனஸ் பண்ணனும். சோ அப்ப நமக்கு தெரியும் சப்ட்ராக்ஷன் உடைய ரூல் கிரேட்டர் நம்பர் தான் மேல இருக்கணும். ஓகேவா? அதுதான் மேல கிரேட்டர் அமௌண்ட், கீழ லெஸர் அமௌண்ட் இருக்கு. அப்ப நமக்கு வரப்போற ஆன்சர் என்னது? ப்ராஃபிட் தான். சோ இது மைனஸ் பண்றப்ப 2,90,000 வரும். therefore profit made during the year. ஓகேவா? so இவ்வளவுதான் சம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. little more easy for you. thank you.